வணக்கம் மக்களே. பல ஊட்டச்சத்தில் நிறைந்த நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்கிறதும் சரி, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றதும் பார்த்திங்கன்னா இந்த தாமரை விதை தான். அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த தாமரை விதை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கீர் தான் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஒரு குட்டி தவா எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடானதும் உலர்ந்த திராட்சையும் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பொன்னிறமாக அது கலர் மாறுற வரைக்கும் வைக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தாமரை விதை, அதாவது மக்கானா சொல்லுவாங்க, 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பாதாம், 10 பிஸ்தா. ஸோ பிஸ்தா இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ தான், இது ஆப்ஷன்ஸ், இது வேணான்னா தேவையில்லை. ஒரு ஏலக்காய். நல்லா இந்த பால் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு நான் மக்கானா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பதத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். இது அப்படியே நல்லா கட்டியானது ஒரு கிளாஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஐஸ்கிரீமாக அவங்க நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஸோ நான் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அந்த பாலோட இந்த நட்ஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். சரிங்க, பாருங்கள், இதில் ஆல்ரெடி நம்ம அங்கே தாளிப்பு வச்சுருந்த திராட்சையும் பாதாமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மக்கானா கீர். ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.